வணக்கம் நண்பர்களே. நான் நிறைய பதிவுகளில் கோவப்படாதீங்கன்னு பேசியிருக்கேன். ஏன் டாக்டர் உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்குறீங்களா? சத்தியமாக பயங்கரமாக கோவம் வரும். அதுவும் ஒரு இளைஞனா பயங்கரமாக கோவப்பட்டிருக்கேன் நான். ஆனால் கோவப்படுறதுனால எவ்வளோ எனக்கு நான் கெட்டது பண்ணிக்கிறேன்றது எனக்கு அந்த பட்சத்தில் புரியல. அது எனக்கு கற்றுக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. எனக்கு உடம்புக்குள்ளேயும் பல டேமேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட், மனசளவில் பயங்கர சங்கடங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ டாக்டர் ஆனதுக்கப்புறம் அதோட சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கோவம் நீங்கள் படாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்தவங்களுக்காக நான் சொல்லலை, உங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக அட்லீஸ்ட் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கோவப்படாதீங்க. கோவத்தை குறைச்சிக்கோங்க அட்லீஸ்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கோவப்பட்டதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நீங்கள் தம் கத்துறோம், ஏதோ பண்ணுறோம் கோவத்தில். கோவம் முடிஞ்சோன்னு எப்போயும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் உடம்பு ஒரு டயர்டாகவே சோர்வாகவே ஒரு 6 to 8 மணி நேரத்துக்கு இருக்கும்.